கமல் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ஒரு ஃபேமிலியா ஒரு பிக்னிக் போனோம். சின்னதா ஒரு சுற்றுலா. அத பத்தி தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க போலாம். என் பேரு கமல். ஜிப்ஸி கமல்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த ஜிப்ஸி லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஏற்காடு ஒட்டி வாழ்றது பிடிக்கும். பயணங்கள் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து டேவிட் லிவிங்ஸ்டன், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவங்க இந்த மாரி பெரிய எக்ஸ்ப்ளோரர்ஸ பத்தி படிச்சும், கேட்டும் வளர்ந்ததால, அதே போல ஆகணும், பெரிய எக்ஸ்ப்ளோரர் ஆகணுன்றது என்னோட ஆசை. இந்த ஒரு சின்ன பிக்னிக் பயணம் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து தொடங்குச்சுன்னா, சென்னை கொரட்டூர்லேருந்து திருவள்ளூர் வழியா அரக்கோணம் தாண்டி, அரக்கோணம் வழியா ஒரு சின்ன கிராமம், அரக்கோணம் தாண்டி ஒரு கிராமத்த போய் நாங்க அழகான கிராமத்துல தங்கி, ஒரு விவசாய குடும்பத்தோட தங்கி, ஒரு பிக்னிக்க என்ஜாய் பண்ணோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, போற வழியில ரொம்ப அழகா இருந்தது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப பசுமையா இருந்தது. இது எங்களோட 2வது ஸ்டாப்பு. முதல்ல திருவள்ளூர்ல ஒரு ஸ்டாப் நிப்பாட்டணும். ஒரு வாட்டி ஓய்வு எடுத்தோம். இது 2வது ஓய்வு. இந்த இடத்தோட பேரு நண்பர்களே நாங்க அந்த இடம் சேர்ந்துட்டோம். இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா, நடப்பைங்கிற ஊரு. சோளிங்கர் டூ வாலாஜா போற வழியில இந்த ஊர் இருக்கும். இது ஒரு அழகான விவசாய நிலம். ஒரு அம்மாவும், ஒரு ஐயாவும் விவசாயம் பண்றாங்க. அவங்க கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டு, அந்த விவசாய நிலத்துல ஒரு அழகான பிக்னிக் ஸ்பாட் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கீரை கிடையாது. நம்ம முன்னாடி இது சேப்பக்கிழங்கு. இங்க இதுதான் அதிகமா விவசாயம் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிர் பார்த்தீங்கன்னா சம்பங்கை. அந்த ஐயா சம்பங்கை பண்ணிட்டு இருக்காரு. வெள்ளை சம்பங்கை. இந்த பூ மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா? அதுதான் சம்பங்கை. இந்த ஒரு அழகான கிராமத்துல, ஒரு அழகான விவசாய நிலத்துல ஒரு ஐயாவும், ஒரு அம்மாவும், ஒரு வயசான ஐயா, அம்மாவும் செய்றாங்க. அவங்களோட நாங்க சந்தோஷமா அந்த வயல்வெளிகளெல்லாம் சுத்தி அந்த பம்பு செட் எல்லாம் விளையாடி எங்க பாப்பாலாம் பயங்கரமா விளையாடுனாங்க. விளையாடி இந்த சுற்றுலாவை நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு குடும்பம், எங்களோட குடும்பமே ஒரு ஜிப்ஸி குடும்பம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க பயணங்கள் செய்வோம். இயற்கைக்குள்ளவே இருப்போம். இயற்கைக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு செடிய புடுங்கிட்டாங்கன்னா யாராலும் கூட எனக்கு ரொம்ப அழுகையா வந்துரும். நான் அழுவேன் வீட்ல. செடி எதுவுமே புடுங்கக்கூடாது. அதாவது அது கொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இருப்பேன். ஸோ இதுதான் என்னோட மனப்பான்மை. இயற்கையோடு ஒட்டி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க இந்த சேப்பக்கிழங்கு விவசாயம் தான் அதிகமா பண்றாங்க. நண்பர்களே இந்த அம்மா தான் அந்த விவசாய அம்மா. அம்மா பேர் சொன்னாங்க. ஆனா நாங்க மறந்துட்டோம். ஐயாவோட பேர் பூபாலன் ஐயா. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் நாங்க சும்மா கேட்ட உடனே ரொம்ப அன்பா, பாசமா எங்களோட பேசி, வாங்க அப்படின்னு எங்கள அலோவ் பண்ணாங்க. எங்களோட விவசாய நிலங்கள அம்மாவும் நாங்களும் எங்களோட விவசாய நிலத்துல நாங்க சும்மா ஒரு பிக்னிக்குக்காக வந்தோம். இங்க இந்த இயற்கையை ரசிக்கலாமான்னா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிரிச்சுட்டு, ரொம்ப வெள்ளந்தியா அவங்க எங்கள வரவேற்றாங்க, அரவணைச்சாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டீஸ்ல எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் அப்படி இப்படின்றோம். இவங்க எந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே இதுதான் களம். இது சிமெண்ட்ல இருக்கு. இப்போ அப்கிரேட் ஆயிட்டாங்க விவசாயிங்க. என்னோட குழந்தை பருவத்துலலாம் பார்த்தா களம் மண்ணுல சாணி மொழுவி இருப்பாங்க. களம்ங்கிறது விவசாயி அறுவடை செஞ்சு அதை கொண்டு போட்டு மாடு விட்டு மிதிச்சு, அந்த தாளையும் தானியங்களும் வேறு செய்கிற இடம் தான் களம்னு சொல்லுவாங்க. இந்த களத்துல நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லாருமே ஃபேமிலியோட சாப்பிட்டோம். ஐயாவுங்களுக்கும் கொடுத்தோம். அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் களம். இந்த களத்து பக்கத்துல அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த அருமையான அந்த சேப்பக்கிழங்கு தோட்டம் ரொம்ப பசுமையா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. அதாவது நம்ம ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைஞ்சிட்டது. இந்த அழகான மலையோட அடிவாரத்துல நான் ஒரு குடும்பமா ஒரு சின்ன பிக்னிக் சந்தோஷமா இருக்கோம்.
அதே போல் பிரியாணி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவள்ளூரில் வாங்கினோம். நாங்கள் சென்னை கொரட்டூர்லேருந்து கிளம்பி திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் வந்து அரக்கோணத்துலேருந்து ஷோலிங்கர் வந்து ஷோலிங்கர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சுற்றுலாக்காக வந்தோம். இந்த இடம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் பாப்பா வந்து ஓடிட்டே இருந்தாங்க விளையாடிட்டு. நிற்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நண்பர்களே, நாங்கள் திருவள்ளூரில் வாங்கினோம்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த கடை தான் அது. ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க, அதனால் போய்ட்டு வாங்கினோம். நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டது வந்து மதியம் லஞ்ச் டைமில் கரெக்டாக திருவள்ளூர் ரீச் ஆகிட்டோம். அதனால் சாப்பிட்டது வந்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். நானும் என்னோடய ஒய்ஃபும். பாப்பாவுக்கு கொடுக்கல, குழந்தைக்கு நாங்கள் வந்து சமைச்சு கொண்டு வந்திருந்தோம். நல்லா இருந்தது, ஒர்த்து தான் அந்த ப்ரைஸ்க்கு. நான் எல்லாம் காலி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, அருமையாக இருக்குது. ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸு. இந்த கடையோட பேர் சொல்கிறேன், நீங்கள் திருவள்ளூர் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது திருவள்ளூரில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபும் இங்கே தான் வாங்குவாங்களாம். அவங்களுக்கு பார்சல்லாம் இங்கேருந்து தான் அவங்க வாங்கிட்டு போவாங்களாம். அவ்வளோ ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. ஆம்பியன்ஸு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம், குவாலிட்டி நல்லா இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா, நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போகிறேன். ரொம்ப நல்ல கடை, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கடை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் இங்கே தான் சாப்பாடு போகுமா, எல்லாருக்கும் பார்சல் எடுத்துகிட்டு போவாங்க. கடையோட பேர் வந்து மின்னார் பிரியாணி. மின்னார் தானம்மா? மின்னார் பிரியாணி சூப்பராக இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள். மின்னார் பிரியாணி திருவள்ளூரில். நண்பர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் 2வது ஸ்டாப்பு, நாங்களோட 2வது ஓய்வுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்தோட பேர் வந்து திருவலங்காடு. அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் அங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து அந்த காலத்தில் ரொம்ப அழகாக சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சென்னை சிட்டியில் அவங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே விளையாடுறதுக்கு பசங்க இல்லை. அந்த பார்க்குக்கு கூப்பிட்டு போனாலும் கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்குள்ளே எங்கள் பாப்பாவும் என்ன பாதையே இருக்கிறாங்க, என்னை போலவே ஒரு இயற்கை ரசிகராக, இயற்கை விரும்பிய, இயற்கை நேசிக்கிற ஒருத்தராக, இயற்கை காப்பாற்றணும். நான் சின்ன வயசுலாம் இயற்கையை காப்பாற்றணும், இயற்கை அழியிறது எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் செடிங்க நட்டுகிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு செடிங்க இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஐயா பேர் தான் பூபாலன் ஐயா, விவசாயி. அந்த சம்பங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கார், நீர் பாய்ச்சிட்டு இருந்தார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களை அன்பாக வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. எங்களை வந்து வரவேற்ற விதமாக இருக்கட்டும், எங்களுக்கு அவங்களோட நிலத்தில் நாங்கள் தங்கி அந்த சுற்றுலாவை வந்து நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அவங்க அனுமதிச்சதாக இருக்கட்டும், ரொம்ப வந்து ஒரு வெள்ளந்தையான மக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மக்களே, நீங்களும் வந்து பயணங்கள் பண்ணுங்கள், இயற்கைக்குள்ளே போங்கன்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் கிளம்ப போகிறோம். இயற்கை ரசிகர்கள் மற்றும் பயணங்களின் காதலர்கள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.